நமசிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குரு வாழ்க. வணக்கம். அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு பலன்கள் பார்த்துட்டு வரோம். சரிங்க, ஆன்மீகம் சார்ந்த பலன்கள், ஜோதிடம் சார்ந்த பலன்கள், நட்சத்திர பலன்கள்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது மாத பலன்களில் ஆகஸ்ட் மாதம் பலன். ஒவ்வொரு மாதத்துக்குமே தனிச்சிறப்பு உண்டு. கிரக சேர்க்கையை பொறுத்து கண்டிப்பாக கோல் சாரம், அதாவது விதி மதிக்கதின்னு சொல்லுவோம். அப்போ மதி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போது இந்த மாத கோள்கள் என்னென்ன வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை முன்னெடுக்கும், நம்ம என்ன விஷயத்தை செய்ய போகிறோம், இதை செய்யக்கூடாது, எத்தகைய சூழ்நிலை உருவாக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்குமே. சரிங்களா, அதனால் நம்ம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம கடைசியில் உங்களுக்கு அக்கண பலனும் ப்ளஸ் நட்சத்திர பலனும் சொல்ல இருக்கும். அதெல்லாம் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. பொதுவாக அந்த ஆகஸ்ட் மாதம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எத்தகைய பலனை தரப்படும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்முடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் எங்கே இருக்காருன்னு முதல்ல பார்த்துக்குவோம். இப்போ பொதுவாக ரிஷபராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா எதையுமே ஒரு தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடியவங்க. எந்த விஷயத்தையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒரு எவ்வளோ தான் சோகங்கள் இருந்தாலும் அதை வெளிக்கொணர மாட்டாங்க. தன்னுள்ளே வச்சுட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்கிற ஒரு தைரியமான ஒரு தன்னம்பிக்கையானவங்க இந்த ரிஷபராசிக்காரவங்க. எங்கே வேலை பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க, விசுவாசமாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கிரகநிலை பார்த்தோன்னா ராசிலேயே குரு பகவான் செவ்வாய் பகவான் இருக்காங்க. சரிங்களா, அதே போல் 2 சந்திரன் இருக்கார். ராசிக்கு 3 புதன் சூரியன் இருக்காங்க. ராசிக்கு 4 சுக்கிர பகவான் இருக்கார். ராசி 4 சுக்கிரன் பகவான். ராசிக்கு 5 கேது இருக்கார். ராசிக்கு 10 சனி வக்ரமாக இருக்கார். ராசிக்கு 11 போகக்காரன் ராகு இருக்கார். பொதுவாக நம்ம அந்த மாத பலன்களில் இப்போ நிர்ணயிக்கும் பொழுது அந்த கோள்கள் வாங்கிய சாரநாதன் எந்த நட்சத்திரத்திற்கு காலில் நிற்கிறாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அந்த பலனை கரெக்டாக சொல்ல முடியும். ஏன்னா அவங்க சொல்கிறத அவங்க செய்வாங்க. இவங்க தனிப்பட்ட மாதிரிலாம் செயல்பட முடியாது. கிரக சேர்க்கை ப்ளஸ் நட்சத்திர சாரநாதன் இதுதான் நமக்கு முக்கியம். அப்போது இந்த நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா குரு வாங்கியிருக்க சாரம் பார்த்திங்கன்னா செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கார். செவ்வாய் நிற்கிற பார்த்திங்கன்னா சந்திரன் சாரம் வாங்கியிருக்கார். சரிங்களா, அப்போ ராசியில் என்ன பண்ணியிருக்காங்க, குருவும் செவ்வாய் இணைந்திருக்காங்க. இது குருமங்கள யோகம் சொல்லக்கூடியது. குருமங்கள யோகம். சரிங்க சாமி, குருமங்கள யோகம்னா என்ன? அதாவது நிலப்புலங்கள் அதிகமாக வாங்கக்கூடிய சூழ்நிலை, அதே போல் ஒரு மங்களம் அப்படின்னா ஒரு செல்வ செழிப்பான ஒரு நிலை, நம்ம அந்தஸ்து தேடி வரக்கூடிய அமைப்பு, இதுதான் குருமங்கள யோகம். அதாவது செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சேர்ந்து தரக்கூடிய யோகம் தான் இந்த குருமங்கள யோகம். அப்போ இந்த குருமங்கள யோகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க இருக்குது. அதாவது மண்ணு மனையிட்டு குழந்தைகள் மூலமாக, ஒரு ஊர் தலைவர் மூலமாக, பெரிய மதிப்புமிக்கவர் மூலமாக உங்களுக்கு அந்தஸ்தையும் ஒரு பெருமையையும் செல்வ செழிப்பும் தரப்பிருக்காங்க. சிலவங்களுக்கு குழந்தைகள் மூலமாக, வருமானம் மூலமாக உங்களுக்கு பணம் சேரலாம். சிலவங்களுக்கு கொடுத்துருந்த காசு கைக்கு வரல, பஞ்சாயத்து பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையலாம். சிலவங்களுக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை, அது நமக்கு ஃபேவரட் ஆகுமா, என் சொத்து பத்து எல்லாம் வில்லங்கத்தில் கிடக்கு, கோர்ட்டில் போட்டிருக்கேன் சாமி, உங்களுக்கு ஃபேவரட் ஆகும். இந்த மாதிரி இடம் சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள், ஒரு அந்தஸ்து மரியாதை கிடைக்க வேண்டிய ஒரு சங்கம், அதாவது சிலவங்க தேவையில்லாத அவமானங்கள், தேவையில்லாத பிரச்சனை அடிப்பாங்க. அதுலேருந்து வெளியே வருவானா, கண்டிப்பாக அந்த மாதிரி வெளியே வரலாம். ஏன்னா குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க. குருவாக இருக்கிறது செவ்வாய் சாரம். அப்போ மண்ணு மனையை முன்னிட்டு குறிப்பாக யாரெல்லாம் மண்ணு மனை வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் வாங்க முடியலைன்னு அவங்களெல்லாம் இந்த மண்ணு மனை யோகங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக உண்டுங்க. அது உங்கள் ராசிநாதன் 4ல் இருக்கார். 4ஆம் பாவர் சுகஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சுகபோகமான வாழ்வு இந்த மாதங்கள் அமையும். எண்ணிருந்த உங்களுக்கு அந்த பணப்பிரச்சனை தீரக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன்னா ராசி 4ல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் ஒரு வண்டி வாகன சேர்க்கை, வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு, தாயுடன் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கக்கூடிய தன்மை, அரசாங்க சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம். ஏன்னா 4 சிம்ம வீடு. அப்போ சிம்மத்தில் ராஜா மாதிரி இருக்க போகிறீங்க. இப்போ ராசியில் சிம்மம் ஏறிட்டாருனாவே சிம்மம்னா அரியாசனம் கிடைக்கக்கூடிய பாவகம். அதாவது சிம்ம ராசிக்காரங்க எப்பவும் பெருமை பார்த்திங்கன்னா எப்பவும் ஒரு தனி கௌரவத்தோடு வருவாங்க. அப்போ சிம்மத்தில் சுக்கிரன் இருக்காருன்னா என்ன, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போது ராஜா மரியாதை பெற போகிறீர்கள். சிம்மாசனத்தில் போய் அமர போகிறீங்க. அப்போ சிம்மாசனம் சாமி சிம்மாசனத்தில் போய் உட்கார்றதா, அப்படி கிடையாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு பண வரவும் ஒரு மரியாதையும் ஒரு புகழும் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். எந்த பிரச்சனை இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுதுங்க. அதுலேயும் உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் ஒரு ராசியிலே அமர்ந்திருக்க. கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள், கண்டிப்பாக பெண் உங்களை தேடி வருவாங்க. யாரெல்லாம் ஆணாக இருந்தால் பெண் வரவங்களை தேடி வரும், பெண்ணாக இருந்தால் ஆண் வரன் தேடி வரும். திருமணம் கண்டிப்பாக முடிந்தே போகும். இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் கையில் வந்த பலனாக கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் பாவத்தில் புதனும் சூரியன் இருக்காங்க.
இப்போ யாரெல்லாம் வந்து தகவல் தொடர்புத்துறை அதாவது தகவல் தொடர்புத்துறை அப்படின்னா யாரெல்லாம் வேலை பார்க்குறீங்களோ சரிங்களா, அதில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 3ஆம் பாவத்தில் புதனும் சூரியன் இருக்கிறனால கண்டிப்பாக பத்திரிக்கை அடிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. 3ஆம் பாவத்துக்கு புதன் கண்டிப்பாக பத்திரிகை அடித்து ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள் இது நடக்கும். அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, வாயை வைத்து பிழைக்கக்கூடியவர்கள், ஒரு தாலுகா ஆஃபீஸில் பார்க்கக்கூடியவங்க, கணக்கப்பிள்ளையாக இருக்கவங்க இந்த மாதிரி இருக்கவங்கலாம் கண்டிப்பாக மளிகை கடை வச்சுருக்கவங்க, இந்த மாதிரி இருக்கவங்களாம் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு கஸ்டமர்ஸ் அமைவாங்க. அதே போல் உங்களுக்கு 11 ராகு இருக்கிறார், கண்டிப்பாக முன்பின் தெரியாதவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க சரிங்களா. பொதுவாக அந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ராசிநாதன் 4ஆம் பாவத்தில் அமைதலால் வயல்வெளி வருமானம் உண்டு சரிங்களா. விவசாயம் நல்லா இருக்கும். அதே போல் வீடு வாசல் கட்டக்கூடிய அமைப்பு, கண்டிப்பாக வீடு வாசல் கட்டக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு தேடி வரும். அரசாங்க லோன்கள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய தன்மை இருக்கும். குரு பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 8க்கும் 11க்கும் அதிபதியாக இருக்குது. அப்போ திடீர் வருமானம், திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக இந்த மாதம் உண்டுங்க. அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து சுகபோக வாழ்க்கை, யாரோ உடலில் சரியில்லை சொல்லக்கூடியவங்க, உடலில் பிரச்சனை உள்ளவங்க, இதெல்லாம் வந்து மாறக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. அதே போல் ஏன்னா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா சூரிய நேரத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க அனுகூலம் கண்டிப்பாக இருக்கும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதே போல் ரிஷப லக்கணமாக இருந்தாலும் சரி, ரிஷப ராசியாக இருந்தாலும் சரி, ரிஷப லக்கணத்துக்கும் பொருந்தும் நான் சொன்ன பலன். ரிஷப லக்கணம் இருந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ண போகிறார், லக்கணத்திலே உங்களுக்கு சுக்கிரன் ஆட்சி சரிங்களா. உங்கள் இதில் சந்திர உச்சம். அப்போது இந்த ரிஷப லக்கணமாக பிறந்திருக்கவங்க சமையல் தொழில் பண்ணலாம். அதே போல் வண்டி வாகன தொழில் பண்ணலாம். அதாவது ட்ராவல்ஸ் வைக்கலாம், டிரைவர்ஸ் ஆகலாம். டிரைவர் அதிகமாக மேக்ஸிமம் நிறைய பேர் டிரைவர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க. அதே போல் அவங்களுக்கு அந்த தொழில் கை கொடுக்குங்க. அப்புறம் உணவு தொழில் கை கொடுக்கும். பேக்கரிஸ் வைக்கலாம், ஸ்வீட் கடை நடத்தலாம். இந்த மாதிரி ரிஷப லக்கணத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ அவங்க இதெல்லாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே போல் இந்த ரிஷப ராசியில் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரம் இருக்குது சரிங்களா. அதாவது கார்த்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோஹிணி 4 பாதம் சரிங்களா. அதே போல் மிருகசீரிடம் 2 பாதம். இதெல்லாம் சேர்ந்தால் தான் வந்து ரிஷபராசி. அப்போது சூரியன் ஆதிக்கமுடைய கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சிவ வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா அதே போல் சூரியன் வந்து உங்களுக்கு 3 இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வாசல் கட்டக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அந்த மாதம் உண்டு. அதாவது தெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு பண்ணணுங்க. சிவ வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு அமைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு. அதே போல் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு கை கொடுக்கும். அவங்களுக்கு இந்த சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன ஆகும், இடமாற்றங்கள் அதிகம் உண்டுங்க. அதிக பிரயாணம் செஞ்சு பிழைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நீர் சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்வது உங்களுக்கு கை கொடுக்கும். அதே போல் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு வந்து இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா அதிகமான தன வரவு கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா சந்திரன் வந்து மனோகாரன் சரிங்களா. அப்போ மனதை வந்து உங்களுக்கு தைரியப்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அதிக லாபத்தை கொடுக்கும். நீங்கள் அம்மன் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. அதே போல் செவ்வாய் மிருகசீரிட நட்சத்திரம் பிறந்தவங்க, ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் என்ன பண்ணுறார், ராசியில் இருக்கார். கண்டிப்பாக முருக வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். அதே போல் திருச்செந்தூர் போய்ட்டு வாங்க, முருக வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு அதீத நன்மைகள் உண்டாகும். மிருகசீரிட நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கும் என்ன ஆகும்னா கண்டிப்பாக சொந்தமாக இடம் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டுங்க. ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் ரியல் எஸ்டேட்காரங்களுக்கு அதீத லாபம் இந்த மாதம் உண்டு. ஏன்னா சுக்கிரன் வந்து 4 இருக்கால கண்டிப்பாக அரசு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் கூடிய அமைப்பு இருக்குது. ஆக மொத்தம் இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்கு அருமையான மாதம். இதெல்லாம் சொல்கிறது எல்லாமே பொதுவான பலன்கள் இந்த மாதத்துக்கு சரிங்களா. உங்களுடைய விதி ஜாதகம் ஒன்று இருக்குது, தசாபத்தி ஒன்று இருக்குது சரிங்களா. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க, சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கோங்க. எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடிய முன்னாடியும் சரி, ஏன்னா நம்ம இதை செய்யலாமா செய்யக்கூடாதா வழிகாட்டுதல் பெற்று நீங்கள் செய்யுங்க சரிங்களா. அது தசாபத்திங்கிறது தான் நல்ல நேரம் சரிங்களா. அதாவது லக்கணங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உயிர், சந்திரங்கிறது உடல், தசாபுத்தி நமக்கு நல்ல நேரம் வந்தால் தான் எல்லாமே நம்ம கைகூடி வரும். அப்போ அதனால் சுய ஜாதகத்தை பதிவிட்டு நம்ம தசாநாதன் யார், புத்திநாதன் யார், நம்ம என்ன செய்யலாம் செய்யக்கூடாது, ஏன் இந்த பிரச்சனை, இதெல்லாமே ஒரு வழிகாட்டுதலின்படி செய்யுங்க. கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அனைவருக்குமே சரி சொல்கிறேன் குருமங்கள யோகம் அதே வந்து கண்டிப்பாக உண்டுங்க.
அது ரிஷப ராசிக்கு கண்டிப்பாக உங்களை தேடி பணம் காசு விஷயங்கிறதுல பெரும் லாபத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து ஆய்வு பண்ணி அதுக்கு ஏற்றாற் போல் முடிவு செய்யுங்க. வாழ்க்கையில் அனைத்து ஏற்றங்களையும் பெறுவீர்கள்.